கேரளாவில் அதீத வறுமையை ஒழித்துவிட்டதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். இது குறித்த அரசின் விளக்கங்களையும் எதிர்வினைகளையும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் 2021ஆம் ஆண்டு இடது ஜனநாயக முன்னணி இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்த போது அதன் வாக்குறுதிகளில் ஒன்று அம்மாநிலத்தில் அதீத வறுமை ஒழிக்கப்படும் என்பது. தற்பொழுது நவம்பர் 1ஆம் தேதி முதல் நாட்டில் முதல் மாநிலமாக கேரளாவில் அதீத வறுமை ஒழிக்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன். ഈ വർഷത്തെ കേരളപ്പിറവി ദിനം കേരള ജനതക്കാകെ ഒരു പുതുയുഗ പിറവിയുടെ ദിനമാണ്. ഈ സഭയുടെ പൊതുവായ സന്തോഷത്തിൽ പങ്കുചേർന്നുകൊണ്ട് അഭിമാനപൂർവ്വം പ്രഖ്യാപിക്കട്ടെ, കേരളം ഇന്ന് அதிதாரித்யமுக்த സംസ്ഥാനമായി மாறிയിരിക്കുന്നു. இந்த அதீத வறுமையை கேரள அரசு எப்படி ஒழித்தது என்ற கேள்விக்கும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வருமானம் இல்லாதவர்கள், அரசின் நலத்திட்டங்கள் எதையும் பெற முடியாதவர்களை அதீத வறுமையில் இருப்பவர்களாக கேரள அரசு வரையறை செய்துள்ளது. இப்படி கேரளாவில் எத்தனை பேர் இருக்கின்றனர் என்பதை கணக்கெடுக்க அங்கன்வாடி ஊழியர்கள், சுகாதார ஊழியர்கள் என 14 லட்சம் பேர் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. வருமானம், உணவு, சுகாதாரம், வீட்டு வசதி ஆகியவற்றில் மிக மிக பின்தங்கிய குடும்பங்களின் பட்டியல் அந்தந்த வார்டு குழுக்களால் ஆய்வு செய்யப்பட்டு வரைவு பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அந்த வகையில் 64,006 குடும்பங்களைச் சேர்ந்த 1,03,099 பேர் அதீத வறுமையில் உள்ளதாக அடையாளம் காணப்பட்டிருந்தனர். இந்த குடும்பங்களுக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த வகையில் தேவை என்பதை அறிந்து அதற்கேற்ப நுண் திட்டங்கள் வகுக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பில் கூறப்படுகிறது. அதன்படி ரேஷன் அட்டை, ஆதார், மாற்றுத்திறனாளிகள் சான்று, ஓய்வூதிய சான்று உள்ளிட்ட எந்தவித ஆவணங்களும் கிடைக்காத 21,263 பேருக்கு முதற்கட்டமாக அனைத்து ஆவணங்கள் வழங்கப்பட்டன எனவும் 20,648 குடும்பங்களுக்கு குடும்பஸ்ரீ திட்டத்தின் மூலம் உணவு விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறியுள்ளார். 35,041 குடும்பங்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன எனவும் கூறியுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த கேரள அரசு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டுள்ளதாகவும் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். ஆனால் கேரள அரசின் இந்த அறிவிப்பு ஏற்கும்படியாக இல்லை என்ற கருத்துக்களும் எழுந்துள்ளன. The state government is not at all acceptable. Kerala is not a extreme power-free state, and we have enough data with us. அரசு தயாரித்த பட்டியலில் வருமானம் இல்லாதவர்கள், ரேஷன் பொருட்கள் கிடைத்தும் உணவு தயாரிக்க இயலாதவர்கள், படுக்கையில் இருக்கும் நோயாளிகள் உள்ளிட்டோரும் இருப்பதாக துறைசார் வல்லுநர்கள் கூறுகின்றனர். மேலும் அரசு கூறியதில் 60% குடும்பங்கள் ஒற்றை உறுப்பினர் குடும்பங்கள் எனவும், இவர்கள் அதீத ஏழ்மையில் இருப்பவர்கள் அல்ல எனவும், இவர்களை ஆதரவற்ற நிலையில் இருப்பவர்கள் என்றுதான் கூற வேண்டும் எனவும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒருவர் அதீத ஏழ்மையில் இருக்கிறாரா அல்லது ஆதரவற்றவரா என்பதை அரசு தெளிவாக வரையறுக்க வேண்டும் எனவும் வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் கேரளாவில் அதீத வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்திருப்பது மோசடியானது என காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் விமர்சித்துள்ளன.